ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மசாலா சுண்டல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலா சுண்டல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்பவும் போல் ரெடி பண்ணுற மாதிரி இல்லாமல் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற சுட்டி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொடுங்க. இப்போ அதுக்கு முதலாவதாக வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துருக்குறோம். ஒரு 250 கிராம் எடுத்து நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுருக்கிறோம். நைட்டே ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு இப்போ காலையில் தான் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஊறி உப்பி வந்துருச்சு. நீங்கள் வெள்ளை சுண்டலுக்கு பதிலாக கருப்பு சுண்டல் கூட பயன்படுத்திக்கலாம். இன்னும் நல்லா சூப்பராக தான் இருக்கும். இப்போ இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்து இந்த குக்கரில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இந்த கொண்டக்கடலை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் அடித்து வரட்டும். நமக்கு கடலை நல்லா வெந்திருக்கணும், ஆனால் மசிஞ்சிடக்கூடாது. அந்த ஒரு பக்குவத்தில் வேக வச்சு இதை எடுத்துக்குவோம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கிறோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குருவோம். இது கூடவே நல்லா கைப்பிடி நிறையா மல்லி இலையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா லேசாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்தால் போதுமானது. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடாகும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரியும் போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்குவோம். கடலைப்பருப்பு லேசாக இந்த மாதிரி செவந்து வரும்போது இப்போ அடுத்து வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடுசாக வெட்டி வச்சுருக்கிறோம். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை உருவி உள்ளே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப நமக்கு வதங்கிடக்கூடாது. அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூனுக்கு குறைவான உப்பை மட்டும் சேர்த்துக்குவோம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குருவோம். கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு இந்த மாதிரி பருப்புகளில் ஸ்நாக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பெருங்காயப்பொடி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிற்று பிரச்சனை வராமல் இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு ஏற்கனவே பச்சை மசாலா அரைச்சி வச்சுருக்கிறோம். அந்த அரைச்ச மசாலா முழுமையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த பச்சை மசாலா சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் இதை லேசாக வதக்கினாலே போதுமானது. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இப்போ ஏற்கனவே சேர்த்த வெங்காயமும் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ தான் லேசாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்குது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற அந்த கடலை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறோம். கொண்டக்கடலை வேக வச்ச பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். அமுங்கணும், ஆனால் ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ எல்லா கடலையுமே மொத்தமாக உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடலையை உள்ளே சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த இருக்கிற சூட்லேயே லேசாக மட்டும் கலந்து விட்டுக்குவோம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான மசாலா சுண்டல் தயாராகிருச்சு. ஈவினிங் டைமில் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.